கடுகு சிறுசுனாலும் காரம் பெருசுடா அப்படின்ற மாதிரி நருட்டோ சீரிஸ்ல ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் கம்மியான ஏஜ்லயே எசுராங்க அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஷினோபிஸா இருந்திருப்பாங்க. ஆனா இதுல ட்விஸ்ட் என்னடான்னா அந்த கம்மியான ஏஜ்லயே அவங்க இறந்தும் போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஆனா கம்மியான ஏஜ்ல இறந்து போன ஒரு 4 பேர் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 4ல மினாட்டோ நமிகாசே தான் இருக்காரு. அவரோட பையனை காப்பாத்துறதுக்காக 24வது வயசுல தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணி இறந்து போயிருப்பாரு. என்னதான் அவர் 24 வயசுல இறந்திருந்தாலும் அப்பவே லீஃப் வில்லேஜுக்கு கொக்காகேவா இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம எல்லோ ஃபிளாஷ் ஆஃப் த லீஃப் அப்படின்ற பேரை கேட்டாலே 5 கிரேட் நேஷன்ல இருக்க எவனா இருந்தாலும் தெரிச்சு ஓடிடுவானுங்க. நெக்ஸ்ட் நம்பர் 3ல இட்டாச்சி உச்சிகா தான் இருக்காரு. The God of Genjutsu அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம இட்டாச்சி உச்சிகா அவர் பண்ண எல்லா தப்புக்குமே சேர்த்து வச்சு அவரோட தம்பி கையில 21வது வயசுல சாக்ரிஃபைஸ் பண்ணி இறந்து போயிருப்பாரு. நெக்ஸ்ட் நம்பர் 2ல டெய்டரா தான் இருக்காரு. பாம்பக்ரியான நம்ம டெய்டரா அவரோட 16வது வயசுலயே அகாட்சுகில ஜாயின் பண்ணிருப்பாரு. இதுல இருந்து அவரோட பவர் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஒரு கட்டத்துல சாஸ்கே கூட நடந்த ஃபைட்ல தன்னோட 19வது வயசுல இறந்து போயிருவாரு. ஃபைனலி நம்பர் 1ல பாடி ஃபிளிக்கர் ஷிஷுயி உச்சிகா தான் இருக்காரு. இவர் மட்டும் உயிரோட இருந்தா உச்சியா கிளான்லயே ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் உச்சியா கிளான் மெம்பரா இருந்திருப்பாரு. ஆனா டான்ஸோட சூழ்ச்சினால தன்னோட 16வது வயசுலயே சூசைட் பண்ணி இறந்து போயிருவாரு.